இலங்கையில் நீச்சலுடைக்கு தடை. சமூக ஊடகங்களில் போலி செய்தி பரப்புவோருக்கு எதிராக நடவடிக்கை. ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை. நாட்டின் சுற்றுலாத்துறையை இலக்கு வைத்து பல்வேறு போலி செய்திகள் ஊடாக அரசாங்கத்துக்கு எதிரான நாசகார வேலைகள் மேற்கொள்ளப்படுவதாக சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவன் ரணசிங்க தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் வெலிகம மற்றும் அர்ஹம்குடா பகுதிகள் தொடர்பாக சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் 2 சம்பவங்கள் மூலம் இது தெளிவாகிறது. முதல் சம்பவம் வெலிகமவில் பிலிப்பைன்ஸ் நாட்டவர் ஒருவர் தாக்கப்படும் காணொளியாகும். இந்த சம்பவம் 2024 ஆண்டு இடம்பெற்றது என கண்டறியப்பட்டுள்ளது. இரண்டாவது சம்பவம் அர்ஹம்குடா பகுதியில் பொது இடங்களில் சுற்றுலா பயணிகள் பிகினி அணிவதை தவிர்க்குமாறு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிவித்தல் அப்பகுதியில் இன பதற்றத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சி என கண்டறியப்பட்டுள்ளது. கொழும்பு மாநகர சபை உட்பட முக்கிய உள்ளூராட்சி சபைகள் ஆட்சி அமைக்க முஸ்லிம் சமூகத்துடன் அரசாங்கம் இணைந்து செயற்பட்டு வரும் நேரத்தில் அர்ஹம்குடா தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நாங்கள் அர்ஹம்குடாவில் உள்ள முஸ்லிம் சமூகத்தினரிடம் விசாரணைகளை செய்தோம். பொது இடத்தில் நிர்வாணமாக ஒருவர் நடந்து சென்றதாகவும் அதற்கு அவர்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தியதாகவும் தெரிவித்தனர். அரசாங்கம் தனது அதிகாரத்தை வலுப்படுத்த செயற்பட்டு வரும் வேளையில் அப்பகுதியில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக சில நபர்கள் அல்லது குழுவினரால் மறைமுக நோக்கத்துடன் செயல்படுத்தப்பட்ட விடயமாக இருக்கலாம் என நாங்கள் சந்தேகிக்கின்றோம். இனங்களுக்கிடையில் பதட்டங்களை ஏற்படுத்தவும் தேசத்தை அபிவிருத்தி செய்வதற்கான அதன் முயற்சிகளை சீர்குலைக்கவும் சிலர் மேற்கொண்ட முயற்சிகளாகவே அரசாங்கம் இந்த சம்பவங்களை கருதுகிறது. சுற்றுலாத்துறையை இலக்கு வைத்து நாட்டின் பொருளாதாரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்த முயற்சிக்கும் எந்த ஒரு நபருக்கோ அல்லது குழுவிற்கோ எதிராக கடும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இதுபோன்ற போலி செய்திகளுக்கு பலியாக வேண்டாம் என பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் என தெரிவித்துள்ளார்.